இந்த வருடம் புது வருட ஆராதனையில் நீங்கள் அனைவரும் வாக்குத்தத்த அட்டை எடுத்திருப்பீர்கள். இல்லை என்றால் வாக்குத்தத்தத்தை பெற்றிருப்பீர்கள். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பெற்றிருக்கிற அந்த வாக்குத்தத்தமானது, நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கிற பொழுது, அந்த வசனத்தை நீங்கள் சொல்கிற பொழுது, அந்த வாக்குத்தத்தமானது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு சாத்தியமில்லாததாக தோன்றலாம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தடையாக பல காரணங்கள் உங்களுக்கு தென்படலாம். இல்லை, இனி வருகிற நாட்களில் வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடி இருக்கும் என்று அநேக காரணங்கள் உங்களுக்கு தென்படலாம். இப்படி நீங்கள் உங்களுக்கு சம்பவிக்கையில், உங்கள் வாக்குத்தத்தத்தை குறித்து உங்களுக்கு கேள்வி வருகையில், நீங்கள் பெற்றிருக்கிற வாக்குத்தத்தை குறித்து உங்களுக்கு சந்தேகம் வருகிற பொழுது, உபாகமம் 7:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதாவது, இஸ்ரவேலரை காட்டிலும் பெரிய ஜாதிகளான 7 ஜாதிகள் கானானிலே இருக்கிறது. அந்த ஜாதிகளை துரத்தி இஸ்ரவேலருக்கு அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க பண்ணினார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். அப்படியே உங்கள் வாக்குத்தத்தத்திற்கு எதிராக, நீங்கள் பெற்றிருக்கிற வாக்குத்தத்தத்திற்கு எதிராக இருக்கிற எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரணங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் கர்த்தராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவேறாதபடி நீங்கள் பார்க்கிற அந்த காரணங்களின் மீது நம்பிக்கை வைக்காமல், உங்கள் தேவனாகிய கர்த்தர் பேரில் நம்பிக்கை வையுங்கள். சில நேரங்களில் அந்த நம்பிக்கையை நீங்கள் தவறவிடலாம். நீங்கள் அந்த நம்பிக்கையை குறித்து, உங்கள் வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போகலாம். இது ஒன்றும் தவறல்ல. அப்படி உங்களுக்கு சம்பவிக்கிற பொழுது, நீங்கள் சோர்வடைகிற பொழுது, நீங்கள் திரும்பவும் உபாகமம் 7:1 நினைவு கூறுங்கள். அப்பொழுது உங்களுக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் பேரிலே நம்பிக்கை மீண்டும் பிறக்கும். இப்படி நீங்கள் உங்களை நீங்கள் பழக்குவிக்கிற பொழுது, உங்கள் நம்பிக்கையை நீங்கள் பழக்குவிக்கிற பொழுது, அது விசுவாசமாக மாறி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அது சுதந்தரிக்க செய்யும். இந்த வருடம் உங்களுக்கு நல்லதாக அமைவதாக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஆமேன் சொல்கிறேன். ஆமேன்.